காரணம் உங்கள் திருவடி பாதங்களுக்கு உங்களுக்கு என்னுடைய பாதத்தை அடைந்தபடியால் இந்த 56 தேசத்துக்கும் நீயே மன்னனாய் வாழ்ந்து வருவாய். அப்படியா? உண்மைதான் துரியோதனா. தங்களுக்கு கூட ஆசீர்வாதம் இருக்கு. அப்படியா? இருந்தாலும் என்னை தேடி வந்த காரணம் என்னவோ? எதுக்காக உங்களை தேடி வந்தேன்? ஆண்டவருக்கும் கவர்னருக்கும் 18 நாள் சண்டை. அதில் நேற்றுடன் 12 நாள் சண்டை முடிந்து விட்டது. விடிந்தால் 13 நாள் சண்டை ஆரம்பித்து போனது. அதற்கு யாருக்கு சேனாதிபதி மட்டும் கொடுக்கலாம் என்று என்னுடைய மாமனுடைய ஆலோசிக்கப்படுது. இதோ 13 நாள் பாரத போர் யுத்தத்திற்கு சேனாதிபதி பட்டம் உங்களுக்கு. 13 சண்டைக்கு இந்த துரோணருக்கு சேனாதிபதி மட்டுமா? ஆமா துரியோதனா, எனக்கு சேனாதிபத்தியம் கொடுத்திருக்கிறாய். மிக்க சந்தோஷம். அந்த சந்தோஷம். சேனாதிபதி பட்டம் வெட்டீர்கள். ஆமாம். அந்த பாண்ட மட்டத்தை வெட்டீர்கள். 12 நாள் சண்டையிலே பாண்டவர்கள் வெற்றி வெற்றியிருக்கிறார்கள். 13 நாள் சண்டையிலே பாரத போரில் அவர்கள் நாங்களே வெற்றி பெற வேண்டும். அதற்காக என்ன செய்ய போகிறீர்கள்? எப்படி பாண்டவர்களை வெல்வது என்று ஆலோசிக்க போகிறீர்கள். அப்படியா? துரியோதனா, பாண்டவரை கொல்ல வேண்டும். பாண்டவரை கொல்ல வேண்டும். ஆமா. அந்த 5 கொண்டு இந்த அகிலத்தை நீயே ஆள வேண்டும் என்று நீ முடிவு செய்து விட்டாய். ஆமா. இருந்தாலும் துரியோதனா, பாண்டவரை கொல்வது என்றால் சுலபமாக கொல்ல முடியாது. ஆமாம். அப்படி துரியோதனா, பாண்டவர் 5 கொல்ல முடியாது. என்ன? பாண்டவர் 5 கொன்னால் இந்த அகிலத்தை ஆள முடியாது. ஆனால் ஒருவரை கொன்றால் இந்த அகிலத்தை நீயே ஆளலாம். பாண்டவர்கள் 5 கொல்வது எளிதல்ல. ஆமாம். காரணம் ஏன் என்றால் பாண்டவருக்கு தலைவராக இருக்கின்றான் யார்? தருமன். அதாவது தலை இருக்க வாள் ஆட முடியுமா? தலை இருந்தால்தானே வாளாடும். ஆமாம். அந்த தலையை என்ன செய்யலாம்? தலையை வெட்டி விட்டால் வாள் ஆடாமா? பாண்டவர்கள் 5 வெல்வது எளிதான காரியம் அல்ல. ஆமாம். பாண்டவர்புறம் பரந்தாமல் இருக்கிறான். ஆமாம். பரந்தாமல் இருக்கிறவரை பாண்டவர்களை நெருங்குவது சாதாரண விஷயம் அல்ல. உண்மைதான். அப்படி இருப்பினும் ஆமாம், பாண்டவர் 5 அந்த தருமனை கொன்று விட்டால் இவர்கள் மாண்டு மடிந்து விடுவார்கள். தலையில்லாமல் வாள் என்ன செய்யும்? ஒருவே தர்மனுக்காகத்தானே இந்த நாட்டிற்காக போராடுகிறார்கள். ஆமா. அந்த தர்மனே இல்லாமல் போய்விட்டால் எப்படி அவர்கள் ஜெயிப்பார்கள்? ஜெயிக்க முடியாது. அப்படின்னா அவங்க சூசைட் பண்ணிக்குவாங்க. அந்த தர்மனுடைய சிரத்தை நான் கொய்து வருகின்றேன். ஆனால் ஒன்று, நான் போவதாக இருந்தால் பாண்டவர்கள் 5 ஒன்றாக இருக்கும் பொழுது நீங்கள் தர்மனுடைய சிரத்தை அறுத்து வைங்க என்று சொல்கிறீர்கள். ஆமா, இது நடக்கக்கூடிய காரியமா? அதாவது துரியோதனா, தர்மர் இப்போது எங்கே இருக்கின்றார்? பாலிகூடாரத்திலே இருக்கிறார். பாலிகூடாரத்தில் இருக்கும் பொழுது 4 திசைக்கும் அடே தளபதியே மகாராஜா, இவர் சொன்னது ரைட்டு தான். பார்த்தாலே தெரியுது. 6 நாள் சண்டை இவருக்கு கொடுத்தோம். ஆமா. என்ன எதுக்காக கொடுத்தோம்? பாண்டவர்களை ஜெயிக்கணும். பாண்டவருடைய தர்மருடைய சிவத்தாரி தந்தோம். ஆமா. ஆனா இந்த ஆளு சோதத்துல மட்டும் என்ன ஆரம்பம் படுத்துக்கிட்டு பாண்டவர் பக்கமே பேசிட்டு இருக்கிறாரு. உண்மைதான். நான் தவறாக பேசாதே. இன்றைய தினத்துல இப்ப தர்மருடைய சிரம் மட்டும் வரலைன்னா இனிமேல் இந்த அஷ்டாமரத்துல உங்களுக்கு வேலை இல்லை. ஆமா. அப்படியா? தர்மருடைய சிரம் வரணும். அப்படி என்றால் உங்களுக்கு குருவன் கூட பார்க்க மாட்டேன். தூக்கி அடிச்சுடுவோம். தர்மர் சிரம் கொய்த வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? தர்மராகப்பட்டவர் பாலி கூடாரத்திலே ஓய்வு கொண்டிருக்கிறார். தர்மருக்கு காவலாக
தம்பிகள் 4 பேரும் 4 திசைகள் என்று காவல் காத்து கொண்டிருக்கிறார். அதனால தருமனை பார்ப்பது என்றால் அவள் சீக்கிரமாக பார்க்க முடியாது. அதனால புரியமண்ணா இப்போ வந்து அதாவது இரவு நேரம். ஆமா, இந்த இரவு நேரத்துல பாண்டவர்கள் ஐவரும் பாடி விவகாரத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இருந்தால் 13ஆம் நாள் சண்டைக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. இதோ தர்மருடைய சிரமட்டம் வருத்தோம்னா தலை இழந்த படை தலைதெறிக்கு ஓடுமா. ஆமா, தலைவன் இல்லாத படை அவனே இல்லாவிட்டால் தலைவன் இல்லாத படை தலைதெறிக்கு ஓடுமா. சரி, அதனால தர்மருடைய சிரத்து மட்டும் நம்ம எப்படியோட சூழ்ச்சியா கொண்டுடும். அதற்கு யார் போனால் தர்மடி சிறப்பு 4 திசைக்கு யார் கிங்கிரிகி படைகளை தர்மராஜ மட்டும் படுத்து தூங்கும் போது இந்த 4 பேரும் அண்ணன் உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்துரும் சொல்லி 4 திசையில 4 பேர் நின்றுட்டு காவலா இருக்கிறாங்க. திசைக்கு ஒரு புறமாக இருக்கிறார்கள். இப்ப நீங்க மட்டுமல்ல 100 பேரு ஒன்னா போய் சண்டைக்கு அதாவது தர்மராஜ கொள்ளலாம் போனா கூட இந்த 4 பேரும் சேர்ந்து 100 பேருக்கு கொண்டு போடுவாங்க. சரி, அதனால இதுக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டும். எப்படி தெரியுமா? இதோ துரோணர் சொன்ன பிரகாரம் இந்த 4 பேரும் 4 திசையில இருக்கிறாங்கல்ல, இந்த 4 பேரையும் 4 திசைக்கு அனுப்பணும். அது எப்படி அனுப்புவது? அதுக்கு எப்படி தெரியுமா? இதுக்கு ஒரே வழிதான். எப்படி? பாண்டவர்கள் வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க. பாண்டவர்கள் வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க. வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க. வரக்கூடிய சண்டையும் விட மாட்டாங்க. வலிக்கு வந்த சண்டையும் வலியா வந்த சண்டையும் விட மாட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா நம் நாட்டிலே ஒரு பகுதியிலே வந்து வரக்கூடிய கிங்கிலி தேசத்து வெங்கல தேசத்தை வரக்கூடிய கிங்கிலியர்கள் உள்ளார்கள். காசுக்கு மாரடிக்கிறவர்கள், காசுக்கு கூலி வேலை செய்யக்கூடிய. ஆமா, அவர்களை சென்று இந்த 4 பக்கம் இருக்கக்கூடிய அர்ஜுனை மட்டும் ஒருத்தரை மட்டும் நவுத்தி விட்டோம்னா நாம எப்படிதான் கொண்டுறோம். அதனால பாண்டவர் இடத்துல வலுக்கட்டாயமா சண்டைக்கு கூடுவது போல பாண்டவர்களை வலு சண்டைக்கு கூடணும். கிங்கிலியர்கள் சென்று அவர்களை ஏவி விடுவது நம்மளுடைய வேலை. ஆமா, அதனால அவர்களை ஏவி விடலாம். போகலாமா? பாத்தியா குருவி, மண்டைக்கு மேல் கொண்டு இருந்துட்டா போதாது, மதி வேண்டும் இவரை போல். சூடாக பருத்தி மேல சாப்பிடுகிறாயா? பருத்தி மேல வேண்டாம். அதனால சீக்கிரமாக சென்று துரோணரே நான் தருமரை சந்திக்கிறேன். மண்டா முதல்ல இவங்க அம்சூட்ல அப்புறம் கூட போலாம். ஆமா, சரி, போகலாமா? வா போகலாம். தன் குலகுருவாக இருக்கக்கூடிய துரோணரை அழைத்துக் கொண்டு செல்லும் போது அதே சமயத்தில் ஆனால் அழகு மன்னர் அர்ஜுனன் ஒரு விதம் காண்க